வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினோம் யார்? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிற வேலையில எல்லா வீட்டுக்கும் போய் கேட்டுக்கணும். எல்லோருடைய வீட்டுக்கும், எருசலேம் பட்டணத்தில் உள்ள அனைவருடைய வீட்டுக்கும் எருசலேம் வந்து எல்லாம் தேடி வந்தாங்க. எருசலேம் பட்டணத்தில் வசித்த அனைவருமே யோவான் ஸ்நானகனை தேடி வந்தார்கள். யார்? ஒரு புது தீர்க்கதரிசியாக தெரிகிறது. அவருடைய வாயிலிருந்து வாக்கும் வல்லமை புறப்படுகிறது. அவர் குருடனை பார்வையடை செய்கிறார்கள், சப்பானியை நடக்க செய்கிறார் என்ற அற்புத அடையாளத்தை தேடி அவர்கள் வரவில்லை. வார்த்தை அவர்களை கொண்டு வந்தது. தேவனுடைய ஜீவன் வார்த்தையில் இருக்கிறது. அற்புத அடையாளம் நடக்குமானால் அது உடனே மறந்துடுவீங்க. அற்புத அடையாளம் நடக்குமானால் அது உடனே மறக்கப்பட்டு போகும். அற்புத அடையாளம் உடனே போயிடும், நிலைக்காது. டிஜிஎஸ் தினகரன் மீட்டிங்ல இந்த திருச்சியில நடந்தப்ப நிறைய பிராமின்ஸ், ஹிந்துஸ் எல்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க. அங்கே சில அற்புத அடையாளங்கள் நடந்தாலும் அவர்கள் நடந்து முடிஞ்சோன்னு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். அப்புறம் போய் தங்களுடைய விக்கிரகத்தை தான் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை கேட்கும்படியாக டிஜிஎஸ் தினகரனத்தில் அவர் வரவில்லை. அவர்கள் தெய்வீக சுகத்தை பெற வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் வர வேண்டும், தங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் வர வேண்டும், அதற்காகத்தான் அவர்களை தேடினார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகனிடத்திலே வந்த ஜனங்கள் அவ்வாறு வரவில்லை. வர்றவங்களாம் அவர் திட்டார். ஆனால் டிஜிஎஸ் தினகரன் என்ன பண்ணாரு? வர்றவங்கள இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு நோய்களை எல்லாம் குணமாக்குவார்னு அவர்களுக்கு எல்லாத்துக்கும் அதைத்தான் சொன்னார். உள்ள திருட்டு பையன் வந்திருப்பான். மீட்டிங் யார் வந்திருக்காங்க? திருட்டு பையன், மோசமான எல்லாத்தையும் இயேசு உன்னை குணமாக்குவார் என்று சொல்லி அவர்களுக்கு இயேசு வண்டை ஆள் வந்தா போதும், சுவிசேஷத்தை கேட்டால் போதும் என்று அவர்கள் சுவிசேஷ ஊழியர்கள் தினகரனை போல, மோகன் சி லாசரை போல உள்ளவர்கள் பிரசங்கித்தார்கள். ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் அவ்வாறு அல்ல. யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் யாரையும் வாங்கன்னு கூப்பிடல, போங்கன்றார். என்னது? உங்களை யார் கூப்பிட்டா? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி வந்தவர்களை அவர் திட்டி அனுப்பினார். ஒரு சிலர்களுக்கு மாத்திரம் வந்தவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அனுப்பினாரு. அதே வேளையிலே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கு என்று சொல்லி மனம் திரும்பினவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். மனம் திரும்ப விரும்பாதவர்கள், யோவான் ஸ்நானனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுத்தாரா? இல்ல. வந்த எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே. ஆகையினால் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்களில் பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுப்பது நல்லதல்லன்னார். நாய்களும் இயேசு கிறிஸ்துவிய வார்த்தையை கேட்கும்படி வந்தது. பன்றிகளும் வந்தது. மிருகங்கள் எல்லாமே மனிதர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. ஒருத்த குரங்குன்னு திட்டுறான். எதுக்கு திட்டுறான்? குரங்கு சேட்டை பண்றதுனால. என்ன? ஒரு நரி பயன்றோம். அப்ப நரி தந்திரம் இருக்கிறதுனால அந்த மிருகங்களுக்கு உண்டான சுபாவங்கள் மனிதனுக்கு இருப்பதனால் அந்த மனிதர்களை அந்த மிருகங்களை கொண்டு திட்டுறோம். குண்டா இருந்தா யானை மாதிரி இருக்கான் பாருன்றோம், குண்டா இருந்தா யானை மாதிரி இருக்கின்றோம். அப்ப ஒவ்வொருடைய தன்மைகள், அந்த மனிதனுக்கு மிருகத்தின் தன்மைகள் இருக்கிறது. அந்த மிருகத்தின் தன்மைகள் இருக்கிற ஜனங்களை பார்த்து தேவன் ஆசீர்வதிக்கவில்லை. மனம் திரும்பு, ஒன்றுள்ள மிருகத்தின் தன்மை போகணும், ஒன்றுள்ள கெட்ட குணங்கள் போக வேண்டும். முதலாவது மனம் திரும்பு. அப்ப முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள். அநேகர் மனம் திரும்பாமையே என் டைம் மெசேஜில் இருக்குன்றாங்க. மனம் திரும்பாமையே என்ன செய்தி? என் டைம் மெசேஜ். ஏன்னா பிறப்பினாலே வரக்கூடியவர்கள். சிலர் பிறக்கும் போது ஹிந்துவா பிறந்து கிறிஸ்டினா மாறாங்க. சில பேர் பிறக்கும் போதே ரோமன் கேத்தலிக் சபையில் பிறந்து மனம் திரும்புறாங்க. சிலர் பிறக்கும் போதே புரொட்டஸ்டன்ட் சபையில பிறந்து மனம் திரும்புறாங்க. சிலர் பிறக்கும் போது டிஎல்சி சபையில அவங்க அம்மா அப்பா டிஎல்சியில் இருப்பாங்க, அதுல பிறந்து மனம் திரும்புறாங்க. ஆனால் சிலர் பிறக்கும் போதே பெந்தேகோஸ்தே சபை வீட்டுல பிறக்கிறாங்க. பெந்தேகோஸ்தே சபைக்கு போகக்கூடிய வீட்டில் பிறக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே அவங்க அப்பா அம்மாலாம் மனம் திரும்பினவங்க. அவங்க அப்பா அம்மாலாம்
மனம் திரும்பினவங்க. அப்ப பிள்ளைங்க மனம் திரும்பணுமா வேண்டாமா? இல்ல, நான் எங்க அப்பா அம்மா மனம் திரும்பினவர்களுடைய வீட்டிலே நான் பிறந்திருக்கேன். எங்க அப்பாவும் அம்மாவும் பாஸ்டரு, எங்க அப்பா பாஸ்டர், நான் பாஸ்டர் வீட்டுல பிறந்திருக்கிறேன், அதனால நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப நீ எந்த குடும்பம் எங்கே பிறந்திருப்பீர்கள் என்று முக்கியமல்ல, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே மனம் திரும்ப வேண்டும். அப்ப மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொன்னார். இன்னைக்கு அநேகர் என் டைம் மெசேஜ் குடும்பத்தில் பிறந்துக்கிறாங்க. எப்படி இங்க யாரு என் டைம் மெசேஜ்ல குடும்பத்தில் எல்லாமே சின்ன பிள்ளைங்களா? என் டைம் மெசேஜுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யூலியால் பிறந்திருக்கா. யூலியார் எப்ப பிறந்தது? 2ஆம் செய்திக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் தானே. ஆனா அந்த பொண்ணு அது ஒன்காட் ஃபைட் இருக்கும்போது பிறந்ததா? அதுக்கு முன்னாடி பிறந்தா? டிஎல்சி இருக்கும்போது, ஐயா உங்க சேப்பர் இருக்கும்போது பிறந்தா? அதுக்கு முன்னாடி பிறந்ததா? யூலா ஒன்காட்ல இருக்கும்போது பிறந்தது. உங்க பையன் எப்ப பிறந்தது? என் டைம் மெசேஜுக்குள்ள வந்த பிறகு பிறந்தது. அப்ப இதெல்லாம் வந்து என் டைம் மெசேஜுக்குள்ள வந்த பிறகு பிறந்தாலும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், அந்த குழந்தைகள் மனம் திரும்ப வேண்டும். ஆகையினாலதான் தேவன் கடைசி நாட்களிலே 153 பெரிய மீன் 7 பேர் பிடிக்கிறாங்க. எத்தனை பேரு? 7 பேர். கிழக்கு பகுதியிலே படகின் வலது பக்கத்திலே வலையை போடுகிற வேளையிலே 153 பெரிய மீன் சிக்கியது. 153 பெரிய மீனை தேவன் சிருஷ்டித்தார் தீர்க்கதரிசி. ராத்திரி பூரா கடலை அலசுன்னு அலசி பார்த்து கடல்ல இப்ப மீனே சிக்கல. ஆனால் கரைக்கு வந்த பிற்பாடு, கரைக்கு சமீபமாய் வந்த பிற்பாடு, இப்ப ஆழத்துல போய் வலைய போடுன்னு சொல்லல, கரை நெருங்கிடுச்சு. அக்கறை, கரைக்கு சமீபமா வந்த பிற்பாடு என்ன அர்த்தம்? அக்கறை, திபேரியா கடற்கரையிலே அக்கறை என்றால் நாம் மரணத்தை கடந்து அக்கறைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நெருங்கி வந்திருக்கிறோம். அக்கறைக்கு நீங்கள் மரணத்தை கடந்து விட்டால் உங்களுக்கு அங்கே கல்யாண விருந்து ரெடியா இருக்கு. இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையோரமாக, அதை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். இயேசு என்ன பண்ணாரா? 4ஆம் வசனத்தை வாசிங்க. விடியற்காலமான போது. ஏன் விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார்? ஏன் சாயங்காலம் சொல்லல? அது தீர்க்கதரிசி செய்தியானது சாயங்கால செய்தியா இருக்கிறது. சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். தீர்க்கதரிசி அநேக செய்தியில் சொல்லுகிறார், இப்பொழுது நள்ளிரவுக்கு 3 நிமிடங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நள்ளிரவுக்கு 3 நிமிடம். தீர்க்கதரிசியை நடு இரவு வரை அவர்களை கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது நாம் அதிகாலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதிகாலை நெருங்கி விட்டது. இன்னும் சொல்ல போனா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னது காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவதனால் அல்ல, ஆவிக்குரிய அதிகாலை. ஆவிக்குரிய அதிகாலையில் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, கண்டடைதல் என்றால் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது இவர்கள் சீசர்கள் ராத்திரி பூரா மீன் பிடிச்சிட்டு அவர்கள் என்ன பண்ணாங்களா? விடியற்காலமான போது இயேசு கரையில நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். ஏனென்றால் அவர் இயேசு ஏற்கனவே பூமியில வாழ்ந்த நாட்டிலே அந்த உருவத்தில் அவர் அங்கே இல்லை. பூமியில வாழ்ந்த நாட்கள் எந்த உருவத்தில் இருந்தாரோ அந்த உருவத்தில் அவர் இல்லை. ஆகையினால் அவரை இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. வாசிங்க. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயும் உங்களுக்கு உண்டா என்றார். இன்றைக்கு சபையின் நிலைமை, இன்றைக்கு அதிகாலை நெருங்குகிற வேளையிலே புசிக்கிறதுக்கு சபையில ஒண்ணும் இல்ல, எந்த ஸ்தாபனத்திலையும் புசிக்கிறதுக்கு இல்ல. ஏனென்றால் கடைசி நாட்களிலே பஞ்சம் உண்டாகும். வார்த்தை கிடைக்காத பஞ்சம். எந்த சபைகளிலுமே வார்த்தை கிடைக்காத பஞ்சம் இருக்கிறபடினால் புசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதிகாலை ஆகிற வேளையில சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பிள்ளைகளே புசிக்க, யாராவது காலையில 6 மணிக்கு சாப்பிட்றது கேட்பாங்களா? இயேசு கிறிஸ்து என்ன சாப்பாட்டுறோம்னா? இயேசு கிறிஸ்து என்ன விடிய என்ன வெளிச்சமே சரியா வரல. விடிகாலை, விடியல் காலம்னா 5:30 மணி இருக்கும், லேசா வெளிச்சம் வர்ற டைம். ஆகையினாலே அங்க நின்று கொண்டிருக்கவர் யார் என்று தெரியவில்லை.
இவர்கள் ராத்திரி பூரா மீன் பிடிச்சிட்டு இனிமேல் விடிய போது என்று அவர்கள் கரைக்கு வந்து விட்டார்கள். கரைக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 200 அடி டிஸ்டன்ஸ் வந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துல கடல் ஆழமாவும் இருக்காது. அந்த இடத்துல கடல் ஆழமாவும் இருக்காது. ஏற்கனவே பூமியில வாழ்ந்த நாட்கள்ல வரைய ஆழத்துல போடுங்கன்னாரு. அப்ப இதே போல சீசர்கள் மீன் பிடிச்சிட்டு வரும்போது ராத்திரி பூரா மீன் பிடிச்சு ஒன்றும் கிடைக்கலன்னா இப்பொழுது வலையை ஆழத்தில் போடுங்கன்னாரு. ஆழத்தில் போடும்பொழுது 2 படகு நிறையத்தக்கதாக, அருகாமையில் மீன் பிடிக்கிறவங்க கூப்பிடத்தக்கதாக, படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக ஆழத்திலே அவர் வலையை போடுகிற வேளையிலே அங்கே மீன் கிடைத்தது. அது சபை காலங்களில் உள்ள மொத்த விசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் கடைசி நேரத்தில் விடியற்காலமாகிற போது இயேசு திபேரியா கடற்கரை ஓரத்திலே வந்து நிற்கிற வேளையிலே, தேவன் காட்சிக்கு வருகிற வேளையிலே அங்கே அவர்களிடத்துல ஒன்னும் இல்லை, சுசிக்கிறதுக்கும் ஒன்னும் இல்லை, மீனும் கிடைக்கல. அப்படின்னா மீன் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? சுவிசேஷ ஊழியம் செஞ்சு எந்த ஆத்துமாவும் வராது, யாரும் புதுசா வரவே மாட்டாங்க, யார் ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. இருக்கிறவங்க கழிந்து போகக்கூடிய நேரம். இருக்கிறவங்க சீசர்கள் 12 பேரை பார்த்து நீங்களும் போறதா போங்கன்னாங்க. நீங்களும் போறதுனா இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார் என்று 70 பேர் ஊழியத்துக்கு வந்த 70 பேர்கள் 2 பேராக அனுப்பின அந்த 70 பேரும் போயிட்டாங்க. உபதேசம் கடினமானது, புரிந்து கொள்ள முடியாதது, ஜீரணிக்க முடியாத செய்தி, இது ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி. இந்த கடைசி கால செய்தியானது இது ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தி, இது தாங்க முடியாத செய்தி. சின்ன பிள்ளை தலையில பெரிய மூட்டை 50 கிலோ மூட்டை தூக்கி வச்சா என்ன ஆகும்? தாங்க முடியாது. ஆனா நம்ம கிட்டத்தட்ட 50 கிலோ மூட்டைய தாங்குவோம். ஆகையினால இந்த செய்தியானது சிறு தாங்க முடியாத செய்தி. ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாத பிள்ளைகள் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினாலே இந்த கடைசி நேரத்தில் பெரிய மீன் வேண்டும். கடைசி நேரத்தில் பெரிய மீன் என்றால் விசுவாசத்தில் பலப்பட்டவர்கள். வயசுல சொல்லல, வயசுல அவர் பெரிய மீன் சின்ன மீன் சொன்னா சின்ன பிள்ளைங்க சின்ன மீன், பெரிய பிள்ளைங்க பெரிய மீன் என்ற அர்த்தத்தில் அல்ல. வயதிலே, அனுபவத்திலே, விசுவாசத்திலே பெரியவர்கள். உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லத்தக்கதாக சின்ன பையன்களுக்கு பெரிய விசுவாசம் இருக்கலாம், வயசான ஆளுக்கு விசுவாசம் இல்லாம இருக்கலாம். ஆகினால இந்த கடைசி நேரத்திலே 153 பெரிய மீனை பிடிக்கக்கூடிய வேலை வருகிற வேலையில ராத்திரி நேரம் கிடைக்கல, புசிக்கிறது. இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன கேட்டாரு? பிள்ளைகளே ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தேவன் 153 பெரிய மீனை அங்கே சிருஷ்டித்தார். அந்த இடத்துல வலையை போட்டு மீன் கிடைக்காம, ஆழத்துலயும் வலையை போட்டு மீன் கிடைக்காம, ராத்திரி பூரா வலையை போட்டு வெறும் வலையத்தான் எடுத்து பார்த்தாங்க. ஆனால் திரும்பி வருகிற வேலையிலே 153 பெரிய மீன் பிடிக்கத்தக்கதாக உன் படகுன்னு ஆழ்த்த போன்னு சொல்லல, கரைக்கு பக்கத்திலேயே பெரிய மீன் வரவே வராது. கரைக்கு பக்கத்துல பெரிய மீன் வருமா? கரைக்கு பக்கத்துல சின்ன மீன் தான் இருக்கும். பெரிய மீனை பிடிக்கணும்னா ஆழத்துக்கு போகணும். பெரிய மீன் கரைக்கு அருகாமையில் வராது. ஆனால் இங்க கரைக்கு பக்கத்தில் இருக்கும்போது அவர் கரையிலிருந்து சொல்றாரு, இயேசு எங்கே நிற்கிறார்? திபேரியா கடற்கரையோரமாக நிற்கிறார். அங்கே இருந்து பிள்ளைகளே வலது பக்கம் போடுங்கன்றார். வாசிங்க. இயேசுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, இயேசுக்கு அன்பாயிருந்த சீசன் யாரு? யோவான். அவன் தான் முதல்ல அவனுக்கு வெளிப்பாடு கிடைச்சிட்டே அது கர்த்தர் தான். ஏனென்றால் மீன்களை சிருஷ்டிக்கக்கூடியவர், அவர் மீன்களை சிருஷ்டிக்கக்கூடியவர். அதுவும் அல்லாமல் கரையோரமா பெரிய மீன் வர்றதுக்கு வாய்ப்புகளே, அவங்கள மீன் பிடிக்கல எக்ஸ்பர்ட். யாரு? பேதுரு, யாக்கோபு, இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டான ஆளு. எந்த இடத்துல போனா மீன் கிடைக்கும், எந்த இடத்துல மீனை எப்படி பிடிக்கலாம் அப்படிங்கிற நல்ல ஞானத்தை, அறிவை பெற்றிருந்தவர்கள். ஆனால் அவர்கள் அறிவு குப்பையா இருக்கிற வேளையிலே அங்கே இயேசு கிறிஸ்து மீன் கிடைக்காத இடத்துல மீன் பெரிய பெரிய மீனா நிறைய வந்துருச்சு. அப்ப அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டான், இது என்னது இயற்கையான காரியம் அல்ல, இதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், இது தேவனுடைய கிரியை. ஆகையினால அங்க நிற்கிறது இயேசு கிறிஸ்து நிற்கிறார், அவர் தேவன் என்று. அவன் என்ன சொல்றான்? இயேசு அன்பாரிசன் பேதுரை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று
அங்கே இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே வெளிப்படுகிற வேளையிலே பேதுரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதகனாய் இருந்தபடியினால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் இல்லை. வஸ்திரம் இல்லாம இருந்தானா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அவன் ரட்சிக்கப்படாதபடியினால் அது இஸ்ரவேல். இங்கே மணவாளன் இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே வெளிப்படுகிற வேளையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்க கூட படல. அப்பொழுதுதான் அவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தும்படியாக பேதுரு என்ன பண்றான்? தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலை. அவன் சட்டையை போட்டான்னா போடலன்னா என்ன, ராத்திரி போல சட்டை போடாம அவன் மீன் பிடிச்சிட்டு இருந்தான்னா அது மேட்டர் இல்ல. அது ஆவிக்குரிய காரியம் என்னவென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் அவன் மேல் சட்டையை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். 200 முழ தூரம் தான் கரைக்கிறதுக்கு. 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் ஏற்கனவே கொஞ்சம் கரி நெருப்பு போட்டிருக்கு, ஏற்கனவே அப்ப சுட்டு வச்சிருக்கு. பிள்ளைகளே என்ன கேக்குறாரு? அப்ப கல்யாண விருந்து ஏற்கனவே இருக்கா இல்லையா? கல்யாண விருந்து இருக்கு. பேதுரு ரட்சிக்கப்படல. பேதுரு 1,44,000 பேருக்கு அடையாளமான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதகன். பேதுரோட ஊழியமும் புறஜாதி ஊழியத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பேதுரு அவன் ஆயுசு நாட்கள் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக போதித்து வந்தான். அவன் 1,44,000 பேருக்கு அடையாளமாய் தேவன் காட்சிக்கு வருகிற வேளையிலே, மணவாளன் சபைக்குள் இருக்கிற வேளையிலே அங்கே 7 பேர் மீன் பிடிக்க போயிருந்தாங்க. எத்தனை பேரு? 7 பேர். 7 சபை காலங்களுக்கு அடையாளமாகவும் அது இருக்கிறது. 7 சபைக்கால 7 தூதர்களுக்கு அடையாளமாகவும் அது இருக்குது. அது மாத்திரமல்ல, கடைசி நாட்களிலே மிக சிலரான அவர்கள் வலது பக்கமாக கிழக்கு பகுதியிலே பிடிக்கப்படுவார்கள். விசுவாசிகள் மீன்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனாலும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? 200 முழ தூரத்தில் இருக்கிற வேளையிலே என்ன நடந்தான்? கரி நெருப்பு போட்டிருக்கிறது. மீன் சுட்டு அப்பத்தை கண்டாலும் அப்பம் 2 சுட்டு ரெடியா வச்சிருக்காரு. சுட சுட மீனும் வறுத்து வச்சிருக்கிறார். யார் வறுத்து வச்சிருக்கிறார்? மணவாளன் இயேசு கிறிஸ்து அங்க மீனையும் அப்பத்தையும் சுட்டு ரெடியா வச்சிருக்கிறாரு. யார்? அவர் சாப்பிடறதுக்கா? அவர் சாப்பிடறதுக்கா? இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது மாத்திரமல்ல, அப்ப இப்ப பிடிச்ச மீன்லையும் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இப்பொழுது பிடித்த மீன்களும் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அது ஏற்கனவே அப்ப மீன் சுட்டு வச்சுக்க. அப்ப அது எப்ப பிடிச்சதா இருக்கும்? 7ஆம் சாமத்தில் அதிகாலையிலே இப்பொழுது பிடிச்ச மீன். நீங்கள் தானே இப்ப கடைசியா பிடிச்ச மீன். என்ன மீன்? கடைசியா பிடிச்ச மீன். அவர் ஏற்கனவே கரி நெருப்பு போட்டு அப்பவும் மீன் சுட்டு வச்சிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? 7 சபை காலங்களில் முன்னாடியே மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து விட்டார்கள். மீன் சாப்பிடுறதுக்கு பக்குவமா வந்துருச்சு. மீன் என்னாச்சு? பச்சை மீனை சாப்பிட முடியாது. மீன் என்ன பண்ணணும்? வறுக்கணும். மீனை வறுக்கணும். ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறாரு. அப்பமும் வச்சிருக்கிறாரு, மீனும் வறுத்து வச்சிருக்கிறாரு. இப்ப பிடிச்சதையும் கொண்டாண்டார். இது 2ஆ சேர்ந்தாதான் மொத்த கல்யாண விருந்துக்கு போக முடியும். கல்யாண விருந்தின் செய்தி, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து அவர்களும் அந்த அப்பத்தை புசிக்க வேண்டும். இப்ப பிடிக்கப்பட்டவங்களும் அதை புசிக்கணும். அதற்கு 7 பேர் அடையாளம். 12 சீசன் 7 பேர் தான் மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. எத்தனை பேரு? 7 பேர். 12 பேரும் போகல. முதலாவது இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை 5000 பேருக்கும் 7 அப்ப கொடுத்த போது எத்தனை கூடை நிறைய எடுத்தாங்க? மீதியானது 12 கூடைகள் நிறையாக எடுத்தார்கள். அது 12 அப்போஸ்தலர்களுடைய செய்தி, 12 அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துக்கு அடையாளமா இருந்தது. ஆனால் 2வது முறை 4 அப்ப, முதல்ல 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எத்தனை பேர் கொடுத்தாங்க? 5000 பேருக்கு. அப்புறம் 7 அப்பங்களையும்
7 அப்பங்களையும் சில மீனை எடுத்து 4000 பேர் புசித்து முதல்ல 5000, அப்புறம் 4000 ஆயிடுச்சு. ஆனா அப்பம் 7 அப்பம். இப்ப மீதியான துணிக்கை எத்தனை முறை எடுத்தாங்க? எத்தனை முறை? 2வது முறை எத்தனை எடுத்தார்கள்? நல்லா தப்பு, நல்லா பாருங்க. முதலாவது 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. அதற்கு அவர்கள், இங்கே என்னிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறெதுவும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் படுத்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து. அதே 16 அதிகாரத்தில் வாங்க. 16ஆம் அதிகாரம் 16:5 வாசிங்க. 16:5 சீஷர்கள் அக்கறை போடப்பட்ட போது அவர்கள் எதை கொண்டு வர மறந்து போனார்கள்? சாப்பிடறதுக்கு அப்பம் கொண்டாடுறதுக்கு மறந்து போயிட்டாங்க. அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை சாப்பிடாத, எச்சரிக்கை, வயிறு கெட்டு போகுங்கிறதுக்காக சொல்லவில்லை. பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு. பரிசேயர் சதுசேயர்லாம் ஸ்தாபனத்துக்கு அடையாளமா இருக்கிறார்கள், மரித்து போன சபைக்கு அடையாளமா இருக்கிறார்கள். இன்றைக்கு கடைசி கால செய்தியிலும் பரிசேயர் சதுசேயர்கள் இருக்கிறார்கள். அவருடைய புளித்த மாவு என்றால் நேற்றைய ஆகாரம், பழைய செய்தி, லவோதிக்கா சபை காலத்து செய்தி, 6ஆம் சபை காலத்து பிலதெல்பியா சபை கால செய்தி. ஒவ்வொரு சபை கால செய்தியிலும் அவர்கள் அடுத்த சபை காலத்திலே செய்தி மாறுபடுகிறது. ஆனால் அவர்கள் பழச புசிக்கிற வேளையிலே பழைய ஆகாரத்தை, கெட்டுப்போன ஆகாரத்தை புசிப்பார்கள். அது அன்றன்றுள்ள ஆகாரத்தை அவர்கள் புசிக்கவில்லை. ஆகையினால் தான் பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன அர்த்தமே வேற. இயேசு கிறிஸ்து சொன்ன அர்த்தமே ஆவிக்குரிய செய்தியை அவர் சொன்னார். இந்த முட்டாள் சீஷர்களுக்கு என்னவா என்ன நினைச்சாங்க பாருங்க. கீழே திங்கிறதுக்கு அப்பத்துக்கு டிபன் பாக்ஸ்ல அப்பம் கொண்டாடுறதுக்கு மறந்ததுனால இவர் சொல்றாரு. இவர் அப்படியும் தின்றதா இருக்கிறாங்க சீஷர்கள். சாப்பிடறதுக்கு அப்பம் கொண்டாட நம்ம மறந்துட்டோம். அதனால இயேசு நக்கலா கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு? பரிசேயருடைய புளித்த மாவை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அப்புறமும் பரிசேயர் கொண்டிருக்கிற பழைய ஆகாரத்தை திங்கிறதான் நினைக்கிறான். ஆனால் உண்மையான ஆவிக்குரிய ஆகாரத்தை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப திரும்பவும் இயேசு கடிந்து கொள்கிறார். கீழே வாசிங்க, 7ஆம் வசனம். மத்தேயு 16. நான் அதை சொல்லல, இப்ப ரெண்டையும் சேர்த்து சொல்ல போறேன். மத்தேயு 16:7 வாசிங்க. நான் அப்பங்களை கொண்டு வராதபடியினால் சாப்பிடறதுக்கு அப்பம் கொண்டாட, வீட்டுல இருந்து டிபன் பாக்ஸ் கொண்டாட மறந்துட்டோம், சாப்பிட கொண்டு வந்து மறந்தனால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர் நினைத்தார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, சிஸ்டர் இன்னும் திங்கிறதாண்டா இருக்கீங்க, இன்னும் என்ன இருக்கிறீங்க, சோறு திங்கிறது கொண்டு வரலாம் தான் நீங்க நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் மண்டையில ஏதானு நம்ம பாஷையில பேசிட்டு அவர் அப்படியே பேசிருப்பார் சீட்டுகளை பார்த்து. உங்களுக்கு அறிவே இல்லையா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? இன்னும் சோத்தையே நினைச்சிட்டு இருக்கிறேன், தின்றதே நினைச்சிட்டு இருக்கிறேன். நான் அதையா சொல்லிட்டு இருக்கிறேன்? பரிசேயர் புளித்தமாவும் சதுசேயர் புளித்தமாவும் குறித்து எச்சரிக்கையார்கள். அவங்க புளித்த மாவுல தோசை சுட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பழைய மாவுல தோசை இட்லி சுட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றேன்னு நல்லா கவனிங்களா, முட்டா பேர்களா, கவனிங்கன்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு இயேசு. அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை சாப்பாடு டிபன் பாக்ஸ் கொண்டு வர குறித்து உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? நீங்க மத்தியானம் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க? ஆகா, வீட்டுல இருந்தாது சாப்பாடு கொண்டு வந்திருக்கலாம், இவர் 2 மணிக்கு முடிச்சு நம்மளை பட்னியை அனுப்ப போறாரு, ஐயோ அப்படின்னு திரும்ப அப்பத்தை பத்தி நீங்க நினைச்சிருவீங்க. அது போல சீசர்கள் அப்பம் கொண்டு வர குறித்து தான் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப அற்ப விசுவாசிகளே இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? அறிவுகட்ட பயல்களா, முன்னாடி என்னத்தை நீ கவனிக்க வாசிங்க. இன்னமும் உங்களுக்கு அறிவு இல்லையா?
ஏற்கனவே 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீங்க? மீதியான எத்தனை கூட நிறைய எடுத்தீங்க? நீங்க தான் நல்னீங்க, நீங்க தானே சாப்பாடு பரிமாறினீங்க. மீதி எவ்வளவு இருந்தது உங்களுக்கு தெரியுமில்ல? மீதி எவ்வளவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிற வேலையில 7 அப்பங்களை 4000 பேருக்கு பரிமாறுறது நீங்க பாத்தீங்கல்ல. இப்ப சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வராதனால நீங்க வேத வசனத்தை கூட புரிஞ்சுக்க தெரியல உங்களுக்கு. அற்ப விசுவாசிகளே, அவன் சீசர்கள் அற்ப விசுவாசிகளாக இருந்தார்கள். ஆகையினால இதெல்லாம் கண்ணால பார்த்துமே உங்களுக்கு அறிவு இல்லையான்னு 7 அப்பங்களை 4000 பேருக்கு கொடுத்து அதுல மீதி எவ்வளவு எடுத்தீங்க? மீதியானதை எத்தனை கூட நிறுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவுறவில்லையா? அப்ப இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு 5000 பேர் சாப்பிட்டு மீதியா எடுத்துக்கோ. இப்ப 7000 பேர் சாப்பிட்டு 4000 பேர் சாப்பிட்டு 7 கூட எடுத்தீங்க. அப்ப முதல்ல உள்ள 12 கூட நிறைய எடுத்தார்கள். அந்த 12 கூட 12 அப்போஸ்தலருக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களுடைய செய்தி உலகம் எங்கிலும் இயேசு கிறிஸ்து சீசருடைய செய்தி தான் போச்சு. அப்ப என்ன அர்த்தம்? மீதியான துணிக்கைகள் உலகமும் பூரா கொண்டு போகப்பட்டது தேவனுடைய வார்த்தை. அதே போல 7 அப்பங்களை 4000 பேர் சாப்பிட்டு மீதியான துணிக்கைய எத்தனை கூட நிறைய எடுத்தீங்க? 7 கூட. அப்ப 7 கூட என்பது 7 சபைக்கால தீர்க்கதரிசிகளுடைய செய்தி. 7 கூட என்பது 7 சபைக்கால தீர்க்கதரிசியுடைய செய்தி, 7 சபைக்காலத்து தூதர்களுடைய செய்தி. அப்ப 12 அப்போஸ்தலருடைய செய்தியும் 7 சபைக்கால தூதருடைய செய்தியும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போஸ்தலருடைய செய்தியைத்தான் சீசர்கள் தீர்க்கதரிசிகள் பிரணாம் வரைக்கும் அவங்க அப்போஸ்தலர் பவுலோட செய்தியை தான் சொல்லணும். அந்த புறஜாதிக்கு கொண்டு வந்து அந்த 12 அப்போஸ்தலருடைய செய்தியானது இன்னைக்கு இந்தியாவுக்கு தோமா மூலமாக வந்தது. ஒவ்வொரு தேசத்துக்கும் 12 பேர் பிரிந்து போனார்கள். அதே போல பவுலுடைய செய்தியானது தோமாவுடைய செய்தி ரெண்டும் ஒண்ணுதான். தோமா வேற எதை பிரசங்கிக்கவில்லை, பவுலும் வேற ஒரு செய்தியை கொண்டு வரவில்லை. ஆகையினாலே அந்த செய்தியானது 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அந்த 7 கூடையோடு நிறைய எடுக்கப்பட்ட செய்தியானது 7 சபை காலத்து தூதர்களுடைய செய்தி. இப்ப யோவான் சுவிசேஷத்துக்கு திரும்புவாங்க, யோவான் 21 வாங்க. அப்ப இந்த 7 பேர் எத்தனை பேரு? 7 பேர் மீன் பிடிக்க சென்றார்கள். அப்ப இந்த 7 சபைக்கால தூதர்களுடைய செய்தியின்படி 7 சபைக்கால தூதர்களுடைய செய்தியிலே 153 பெரிய மீன் பிடிக்க வேண்டும். 153 பெரிய மீன் பிடிக்க வேண்டும். அந்த சபை காலத்திலே மணவாட்டி செய்தியிலே 153 பெரிய மீன் பிடிக்க வேண்டும். ஏற்கனவே பிடிச்ச மீனை இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையோரமாக வறுத்த அப்பமும் மீன் அங்க வச்சிருக்கிறார், ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறார். இப்ப இதெல்லாம் சேர்த்து கல்யாண விருந்து கொடுக்க வேண்டும். அது விடியற்காலத்து நேரமா இருக்கிறது. ராத்திரி நேரம் பஸ்கா அடிக்கப்பட வேண்டும். பஸ்கா எப்ப அடிக்கப்படணும்? ராத்திரி நேரம், பகல் அடிக்க கூடாது. ஆகையினால்தான் சாயங்காலம் வேளையில இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து ஒரு தண்ணீர் குடம் தூக்கி எடுத்துக்கிட்டு போவான். அவன்கிட்ட போய் கேளுங்க, அவன் ஏற்கனவே மேல் வீட்டறையிலே கம்பளம் முதலானது விரிக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய வார்த்தையை புசிப்பதற்கு அடையாளமாக அந்த பஸ்கா ஆகாரமானது அங்க ஏற்கனவே கம்பளம் முதலாக விரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும். அங்கே போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள். அந்த அறையில மேல் வீட்டு அறையில் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணுங்கள். அங்க ஏற்கனவே இனி போய் விரிக்க வேண்டியதில்லை, நீங்க போய் விரிக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே விரிக்கப்பட்டிருக்கும். அதே போல மேல் வீட்டறையில இன்னைக்கு நான் காலையில இருந்துட்டு நான் கூட்டி கீட்டி எடுத்தா போல தூசி வருது. போன வாரம் முடிஞ்சு எல்லாம் கிளீன் பண்ணிட்டு போனாலும் தூசி போல தூசி வருது. ஏதோ ஒரு குருவி உள்ள வந்துருச்சு எப்படியோ இந்த ஜல வலை வழியா. அது வெளியே போறதுக்கு பாதை தெரியல. இந்த கொண்ட குருவி ஒண்ணு உள்ள சுத்திக்கிட்டே இருந்திருக்கு ராத்திரி பூரா. அது எல்லாத்தையும் பேண்ட் வச்சிருச்சு காலையில. ஏன்னா அது எல்லாத்தையும் அங்க அது வெளியே போகிறதுக்கு வழி தெரியாம வந்து காலைல கதவை திறந்து அதை வெளியே வரட்டு விட்டேன். அப்ப நீங்க வரத்துக்கு முன்னாடியே இங்க ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை புசிக்கும்படியாக நீங்கள் ஃப்ரீயா ரெடி பண்ணப்பட்டிருக்கிறது. கம்பளம் முதலாக விரிக்கப்பட்டது. இந்த பாயை கூட எடுத்துட்டு அடுத்து கம்பளம் விரிக்கலான் இருக்கிறேன். இந்த பாயை எடுத்துட்டு பாய் ஒண்ணு பழசா இருக்குது,
ஏன்னா அதையும் கம்பளமாக விரிக்கப்பட்டு அந்த மாம்சீக பஸ்க ஆகாரத்தை புசிப்பதற்கு தேவன் எவ்வளவு பிரத்யேகமாக ஆயத்தம் பண்ணி இருந்தார். அதே போல திபேரியா கடற்கரையோரமாக மீனை சுட்டு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த மீனை சுட்டு அந்த கல்யாண விருந்துக்கு புசிக்கக்கூடிய ஆயத்தம் ஏற்கனவே தேவன் செய்து விடுவார். நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அதே மாதிரி பஸ்கா விருந்து தேவனுடைய வார்த்தை புசிப்பதற்கு உங்களுக்கு தேவையான வார்த்தை இன்னது என்று தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அந்த வார்த்தை புசிப்பதற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை எக்காரணம் கொண்டு வேற வேலைக்கு போகவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை என்னதான் நல்லா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரையல். ஞாயிற்றுக்கிழமையும் உழைச்சி சம்பாதிங்க, நீங்க கடலையா தான் இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமையும் ஓடி 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 உழைச்சி சம்பாதிச்சாலும் என்ன எப்படி இருப்பீங்க? பொத்தலான பையில போடுவீங்கன்றார் நீதிமொழி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சம்பாதிச்சு எங்க போடுவீங்களா? பொத்தான பையில போட்டா நான் ரோட்ல போயிடும். அதே போல நீங்க சம்பாதிச்சது பொத்தலான பையாகிய டாக்டருக்கு போயிடும், பொத்தலான பையாகிய வக்கீலுக்கு போயிடும், பொத்தலான பையாகிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். நீங்க சம்பாதிப்பீங்க. நல்ல உழைப்பாளிகள், நீங்களும் நல்லவங்க, உழைச்சி சம்பாதிக்கக்கூடியவங்க. ஏன்னா இப்ப இந்த வேலை பார்த்தவங்க எவ்வளவு கூலி, நம்மளே இந்த வேலைக்கு போயிடலாம் போல் இருக்கு. என்ன பெயிண்டருக்கு ஒரு நாளைக்கு 650 ரூபா 600 ரூபா ஒரு நாள் கூலி, சித்தாருக்கு 350 ரூபா கூலி. இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வடை டீ வாங்கி தரணும் இடையில. ஏன்னா கொத்தனாருக்கு 650 ரூபா கூலி, ஒரு கொத்தனாருக்கும் ஒரு சித்தாருக்கும் சேர்த்தா 1000 ரூபா கூலி, 2 பெயிண்டர் இருந்தா 1200 ரூபா கூலி. ஆனா நல்லா வேலை செய்யறாங்க. நம்ம தங்கமணி மாதிரி இல்ல, இருந்து எல்லாம் வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது நான் 4 பூரா உழைங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை உழைக்கணும் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மீதி 6 நாள் வேலை பார்த்த காசுலாம் ஆஸ்பத்திரிக்கு போயிடும். ஆனா இதே என்ன சொல்ற, ஞாயிற்றுக்கிழமை நீ வேலை பார்க்காத, சனிக்கிழமை உனக்கு சேர்த்து கொடுப்பேன்னாரு. சனிக்கிழமை சேர்த்து கொடுப்பேன், நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக வேண்டாம்னாரு. இவன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய் திங்கக்கிழமை சேர்த்து மொத்தமா அழிஞ்சிடும். திங்கக்கிழமை என்ன போயிடும்? நீ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனீங்கன்னா திங்கக்கிழமை உங்களுக்கு பெரிய செலவு வந்து பூரா போயிடும், ஆஸ்பத்திரி போயிடும். திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும்படியாகத்தான் அங்கே கம்பளம் முதலாக விரிக்கப்பட்டு மேல் வீட்டு அறையிலே இந்த சீசர்கள் போய் அந்த ரூம் ஆயத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதே போல தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய வார்த்தை உங்களை தேடி வரும். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். வார்த்தை நீங்க புறக்கணிக்க குடும்பத்துல சாபம் வரும். நான் சாபம் கொடுக்கல, என்ன நீங்க சாபமான பிரசங்கம் பண்றீங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமான வசனம் தானே நாங்க கேட்க வந்தோம். ஏன்னா அதுக்கு ஸ்தாபன சபைகள் இருக்குது. நீ வருகையில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையில ஆசீர்வதிப்பாய், நீ கார் வாங்கோ, பங்களா வாங்கோ, வீடு வாங்கோ சொல்ல, ஆனா நிம்மதியே இருக்காது. பணம் பொருள் எல்லாம் சொத்துலாம் இருக்கும். ஆனால் நான் அதை உங்களுக்கு அந்த மாதிரி உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நான் சொல்ல வரவில்லை. அது தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை, உங்களுக்கும் தேவையில்லை. உலக பிரகாரம் ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதுதான் அந்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் கல்யாண விருந்தில் இருக்கிறது. அந்த 7 சீசர்கள் போய் கல்யாண விருந்தை புசிக்கத்தக்கதாக அங்கே இயேசு கிறிஸ்து கறி நெருப்பு போட்டு அப்பம் சுட்டு ரெடியா வச்சிருக்கிறார். எதுக்கு? அந்த வேற யாரும் இல்ல. அதிகாலை 5:30 மணி 6 மணி வெளிச்சம் வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் இவர்கள் வந்து புசிக்கத்தக்கதாக 153 பெரிய மீனையும் பிரித்து கொண்டு வர வேண்டும். அந்த 153 பெரிய மீனும் அங்கே கல்யாண விருந்துக்கு வர வேண்டும். அப்ப இந்த கடைசி நேரத்திலே 7 நபர்களை உலகமெங்கும் தேவன் ஏற்கனவே தெரிந்தெடுத்தார். மணவாட்டியை உண்டாக்குறதுக்கு தான் உருவாக்க 7 செய்தியாளர்களை கொண்டு வந்தார். இப்பொழுது கல்யாண விருந்துக்கு ஒரு 7 செய்தியாளர்கள். 7 அப்பத்தை 4000 பேர் புசித்து 7 கூட. புரியுதா உங்களுக்கு? இங்க 2 7 வருது. எத்தனை 7 வருது? 7 அப்பத்தை 4000 பேர் புசித்து மீதியானதை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்ப 7 அப்பம் என்பது இந்த 7 செய்தியாளர்கள். இங்க எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. முதல்ல 5000, இப்ப என்னாச்சு 4000. போக போக எண்ணிக்கை குறையும். மொத்தம் டோட்டல் 5 நாளும் 9000 தான். ரெண்டையும் டோட்டல் பண்ணா கூட 10,000 பிடிக்கல. ஆகையினாலே மணவாட்டியோட எண்ணிக்கை 1000, 10000, 10,000 பேருக்குள்ளதான்.
இந்த 7 அப்பங்க 4000 பேர் இந்த 7 செய்தியாளர் மூலமாக வந்து மீதியான 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அந்த 7 கூடைக்கு அடையாளமாக இப்பொழுது திபேரியா கடற்கரையோரமாக 7 பேர் போய் அங்க மீன் பிடிக்கிற வேலையில 153 பெரிய மீனை பிடித்தார்கள். இது கடைசி நாட்களிலே வரக்கூடிய எண்ணிக்கை அவ்வளவுதான். கிழக்கிலேயே 150 பெரிய மீன்கள் எடுத்துக்கொள்ளப்படவில்லை போனால் அது அதிகம் கிழக்கு பகுதியிலே. ஏனென்றால் வலைய வலது பக்கம் போடுங்கனாரு. வலது பக்கம் என்பது கிழக்கு பகுதியா இருக்கிறது. இந்தியா உலகம் எங்கிலும் இருக்கிற பகுதியில் எது கிழக்கு என்று சொன்னால் ஆப்பிரிக்காவுக்கு இந்த பக்கம் தான் கிழக்கு. இந்தியாவில இருந்து எது வரைக்கும் பர்மா வரைக்கும் சிங்கப்பூர் வரைக்கும் தான் கிழக்கு. வேர்ல்டு மேப்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கிழக்கு. வலது பக்கம் சிங்கப்பூர் மலேசியா வரைக்கும் தான் கிழக்கு. அதுக்கப்புறம் பசிபிக் கடல் சுற்றி வந்தா திரும்ப அமெரிக்காவுக்கு போயிடலாம். கிழக்குல இருந்து அப்படியே போனா என்ன பண்ணலாம்? அமெரிக்கா நமக்கு மேற்காக இருந்தாலும் கிழக்க போனா அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஏனென்றால் இந்து மகா சமுத்திரத்துக்கு அப்புறம் அந்த அந்தமான் தீவுகள் இருக்கு. அந்தமான் தீவுக்கு வலது பக்கம் பசிபிக் கடல் வந்துருக்கு. பசிபிக் கடல் அடுத்த முனை பூமி உருண்டையாக இருப்பதனால், இப்ப பூமி உருண்டையாக இருப்பதனால் நம்ம இந்தியா இங்க இருக்கு. இது வந்து கிழக்கு. இங்க அந்தமான் பர்மா இருக்கு. இது இப்படியே போனா கடல் வழியே போனா திரும்ப எங்க வந்துருது? அமெரிக்கா வந்துருது. கிழக்கு பக்கமாகவே போனார். இங்கிருந்து மேற்கு பக்கமாக போனாலும் அமெரிக்காவுக்கு போகலாம். அப்ப கிழக்கிலே 153 பெரிய மீன் இந்த கடைசி காலத்துல அவ்வளவுதான் இருக்கும். எண்ணிக்கை சபையில கூடாது. அதுவும் 153 பெரிய மீன் என்பது திருச்சி பட்டணத்தில் இல்ல. டோட்டல் கிழக்கு பகுதி என்றால் அந்தமான் சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா வரைக்கும் இந்த பக்கம் எடுத்துக்கொள்ளப்படுதலே போகக்கூடிய எண்ணிக்கை மிக 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 குறைவு. மிக 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 குறைவு. ஆகையினால் எச்சரிக்கையா இருங்கள். ஆகையினாலே இங்க வலது பக்கம் வரையப்படும் 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். 10ஆம் வசனம். கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களையும் நீங்களாம் நிறைந்த வலையை கரையில் இழுத்தார். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை பிரியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். காலையில 5:30 மணிக்கு இந்த வீட்டுல சாப்பிடுவாங்களா? கல்யாண விருந்து. அதிகாலையில் என்னை தேடுகிற வேலை நீ கல்யாண விருந்துக்குள்ள வரலாம். ஏன்னா கல்யாண விருந்து காலை 5:30 மணிக்கு யார் தெரியுமா சாப்பிடுவா? முஸ்லீம். இப்ப ரம்ஜான் பண்டிகைப்ப நோன்பு இருக்காங்களா? ரம்ஜான் நோன்பு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? காலைல 6 மணிக்குள்ள அவங்க சாப்பிட்டாகணும். அது மாதிரி தேவன் அந்த மாதிரி காலைல 6 மணிக்கு வாங்க சாப்பிடுன்னு சொல்லல. இவர் விடிக அதிகாலையில இவங்க அதிகாலை இருட்டா இருந்ததுனாலதான் பேதுரு நிர்வாணமா வந்தான். என்ன பண்ணா? டிரெஸ்ஸே போடல. கடலுக்குள்ள இருட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாது. நடு ராத்திரி. அப்ப கரையில ஒரு மனுஷன் நிக்கிறது தெரியுது. அந்த மனிதன் இயேசு கிறிஸ்து என்று கண்டுபிடித்தது யோவானால் தான் முதலாவது அறிந்து கொள்ள முடிந்தது. யோவான் மணவாட்டிக்கு அடையாளமாக இருந்தபடினால் அவன் முதலாவது கண்டுகொண்டான். அதுவும் எவ்வாறு கண்டுகொண்டான்? கிழக்கிலே வலது பக்கம் வலையை போட்டு 153 பெரிய மீன் முடிச்சு மாட்டணும்னு. சத்தியமா இங்க மீனே கிடையாது. மீனே இல்லாத இந்த தொட்டிகள் இப்ப மீனே கிடையாது. என்ன இதுக்குள்ள வலைய போடுங்க அப்படின்னு சொல்லி 150 மீன் பிடிச்சா அப்படி இருக்கும். மீனை தேவன் சிருஷ்டித்தார். தேவன் சிருஷ்டிக்கிறார். அப்ப தேவன் சிருஷ்டித்தார் என்று அறிந்த உடனே அது கர்த்தர் தான். அங்க நிக்கிற ஆள் யாரு? சாதாரண இன்னொரு மீன் பிடிக்கிறவங்க நிக்கிற மாதிரி தெரிஞ்சது. இன்னொரு மீன் பிடிக்கிற நபர் இருக்கிறது போல் தெரிந்தது. ஆனால் அது கர்த்தர் என்று முதலாவது மணவாட்டிக்கு அடையாளமான யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் பேதுருக்கு. அப்புறம் தான் பேதுரு டிரெஸ்ஸை மாற்றிட்டு போகிறார். இது அடையாளமாக கிழக்கிலே மணவாட்டியாகிய நாம் தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு வெளிப்பட்ட பிற்பாடு 1,44,000 பேருக்கு இந்த வார்த்தை வெளிப்பட வேண்டும். இரண்டாவது பேதுருக்கு வெளிப்பட வேண்டும். ஆகையினாலே நாம் தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்குள் இருப்பதை யோவான் 14:20 சொல்லப்பட்டது. அந்நாளிலே நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்கள் இருக்கிறதை அந்நாளில் அறிந்து கொள்வீர்கள் என்று இந்நாளிலே நாம் அறிந்து கொண்ட பிற்பாடுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால் தான் நாம் இதை அறிந்து கொண்டோம். இப்பொழுது தேவன் பேதுருவுக்கு வெளிப்படுத்தினது போல, பேதுரு நிர்வாணியா இருந்தது போல 6ஆம் முத்திரையின் கீழ்
6ஆம் முத்திரையின் கீழ் இப்பொழுது 1,44,000 பேருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவன் தன்னை நினைக்கிறீங்களா? 1,44,000 பேருக்கு இன்னும் புதுசாக எல்லாமே பிரணாம் செய்தி அவங்களுக்கும் போயிருக்கு. தீர்க்கதரிசி செய்தி நெட்ல ஃபுல்லா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களும் நெட்ல டவுன்லோட் பண்ணி அதை படிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களும் பைபிள் படிக்கலாம். அதுல 1,44,000 பேர் தான் இந்த கடைசி காலத்துக்குள்ள அவங்க பிரணாம் செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பவுல் பிரசங்கித்ததை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரெண்டு ஒண்ணுதான். பவுல் பிரசங்கித்ததை முதல்ல பவுல் பிரசங்கித்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதலாவது பவுல் பிரசங்கித்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. பவுல் ரத்த சபை எல்லா சீசர்கள் பிரசங்கித்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு 12 அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த அதே செய்தி தான் இவங்களுக்கு. அவங்களுக்கு இந்த 7 பேர் கொடுத்த செய்தி சம்பந்தம் இல்ல. 7 அப்பங்களை 4,000 பேர் சாப்பிட்டு மீதியான துணிக்கு 7 கூடை நிறைய ஆயிட்டார். இந்த 2 7க்கும் யூதர்களுக்கும் சம்பந்தம் இல்ல. 7 ஆனால் அவர்களுக்கு யூதர்களுக்கு 12 அப்போஸ்தலர்களுடைய செய்தியாகிய பவுலுடைய செய்தியும் அங்கே அப்போஸ்தலனா இருந்தபடினால் பவுல் 2 இடத்துல இருக்கிறார். பவுல் இந்த 7 பேர்த்திலையும் முதலா இருக்கிறார். 12 அப்போஸ்தலர்களையும் இவர் தான் முதல். கடைசியாக வந்தாலும் 12 அப்போஸ்தலருக்கு கிடைத்த வெளிப்பாடை காட்டிலும் பவுல் தான் பெரிய அப்போஸ்தலன், பிரதானவன். நான் ஒன்றிலையும் குறைபடவில்லை. என்னை பின்பற்றுன்னு சொல்லக்கூடிய அப்போஸ்தலன் பவுல். பவுல் 2 பேருக்குமே மெயின். 7 சபை காலத்து தூதர்களுக்கும் பவுல் தான் பெரியாள். 12 அப்போஸ்தலர்களுக்கும் பவுல் தான் பெரியாள். ஆக மொத்தம் பவுலோட செய்தி அவர்கள் கேட்டால் என்றால் ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரணாம் செய்தி வரைக்கும் அவர்கள் தெரிந்து கொண்டது போலதான். ஏனென்றால் பிரணாமுடைய செய்தி பவுலோடைய பிரசங்கத்தை தான் பிரணாம் பிரசங்கித்தார ஒழிய இடையில இந்த 6 சபை காலங்களிலே மறைக்கப்பட்ட சத்தியத்தை திரும்ப இவர் வெளிப்படுத்தினார். புது செய்தியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆகையினால பவுல் நான் பிரசங்கித்த இந்த செய்தியை தவிர வேறொரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து ஒரு தூதன் கொண்டு கொடுத்தாலும் சரி அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான்னாரு. அப்ப பிரணாம் வேற செய்தியை கொண்டு வந்திருப்பாரானால் பிரணாம் சபிக்கப்பட்டவராக மாறிவிடுவார். ஆனால் இன்றைக்கு சபை காலங்களிலே பெந்தெகோஸ்தே சபைகள் பிரணாமுடைய செய்தி அவர்களுக்கு வேறு செய்தி போல் தோன்றுகிறது. பிரணாமுடைய செய்தி ஒரு இல்லா. ஏனென்றால் இங்கெல்லாம் விழுந்து போச்சு. 6 சபை காலங்களில் சபை என்னாச்சு? தவறான செய்தி கூட போனதுனால பிரணாமுடைய செய்தி புதுசா தெரியுது. ஆனா ஒவ்வொரு சபை காலத்து அடுத்தவங்களுக்கு புதுசா தான் தெரியும். இப்ப மார்ட்டின் லூத்தர் நீதிமானாக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது, பரிசுத்தாவின் அபிஷேகம், பெந்தெகோஸ்தே இந்த மூணுமே நீதிமானாக்கப்பட்டது. லூத்தர் செய்தியே உங்களுக்கு புதுசா தெரியுது. யாருக்கு? 4ஆம் சபை காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு லூத்தர் செய்தி என்ன தெரியுது? புதுசா தெரியும். அடுத்து ஜான் வெஸ்லியோட செய்தி லூத்தர் செய்தியை காட்டிலும் புதிதாக தெரிகிறது. டிஎல்சி லூத்தர் செய்தி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து பிரசங்கிக்கவில்லை. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் செய்திக்குள்ள வந்தாங்க. அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும் என்பது ஜான் வெஸ்லி காலத்துக்கு அப்புறம் தான் அங்க சொல்லப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு காலத்திலும் செய்தி புதிதாக தோன்றுகிறது. ஏனென்றால் இது அன்றொன்றுள்ள அப்பம், புதிய மன்னா. எல்லாருக்கும் மறைவான மன்னா ஒன்று இருக்கிறது. அந்த மறைவான மன்னாவை மணவாட்டிக்கு மாத்திரம், புத்தியுள்ள கன்னிக்கு மாத்திரம் தேவன் வெளிப்படுத்துவார். இந்த கடைசி நாட்களில் இந்த இயேசு கிறிஸ்து திபேரியா கடற்கரையோரமாக வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிடாரு. எப்ப அந்த வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனத்திலிருந்து 12. அவர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது யாரு? கர்த்தர் வேற ஒரு உருவத்தில் இருக்கிறாரா? கர்த்தர் எந்த உருவத்தில் இருக்கிறாரு? தேவன் தன்னுடைய முகமூடியை மாற்றிக்கொள்கிறார். தீர்க்கதரிசி சொல்ற தேவன் தன்னுடைய முகமூடியை மாற்றிக்கொள்கிறார். தேவன் வேறொரு முகமூடியிலே வேறொரு உருவத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் செய்த கிரியைகள் எல்லாம் கர்த்தருடைய கிரியைகளாக இருக்கிறது. ஆகையினால சீசர்கள் அந்த 7 பேரும் அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனாலும் நீர் கர்த்தரான்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. இயேசு கிறிஸ்து இவர் உருவத்தில் இருந்தாருன்னா நீர் இயேசுவான்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா உருவம் மாறி இருக்கு. இல்லைன்னா ஓங்கி அடிச்சுட்டாருன்னா நம்ம இப்ப நானா இருந்தா அப்படி நம்மளாம் என்ன பண்ணுவோம்? என்ற அறிவு இல்ல, இன்னுமா தெரியலன்னு சொல்லி ஓங்கி ஒரு அறையணும். ஆகையினால அவங்களுக்கு இவர் அடிக்க மாட்டாரு, இயேசு அடிக்க மாட்டாரு. நம்மள மாதிரி மோசமான ஆள் கிடையாது. ஆனாலும் இவங்களுக்கு பயம். ஆனாலும் நீ கர்த்தரா அப்படின்னு கேட்கறதுக்கு பயம். அவர்கள் துணியவில்லை. வாசிங்க.
உட்கார்ந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம். அப்பத்தையும் மீன்களை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கல்யாண விருந்து கொடுத்தார். கல்யாண விருந்து எப்பவுமே அதிகாலை நேரம். நல்லா புரிஞ்சுங்க. கல்யாணம் பஸ்கா விருந்து எப்ப? ராத்திரி. பஸ்கா விருந்து ராத்திரி. இது பூரா மிட் நைட். சபை பஸ்கா விருந்து இங்க நடக்குது. இது பஸ்கா விருந்து. எனக்கு பஸ்கா பலி செலுத்தக்கூடிய இடம். அந்த முதலாம் கூடாரம் வந்து இரவு. இது சாயங்காலம் இரவு. இங்க வரும்போது என்ன ஆகுது? விடியற்காலைக்கு வந்துடுறீங்க. அப்ப இரவு வேலையில தான் இந்த 7 குத்து விளக்கு இருக்கு. இந்த 7 சபை காலங்களுமே இரவு வேலை. 7 சபை காலங்களுமே முதலாம் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 7 ஜாமங்கள்ல உள்ள புத்தி உள்ள கன்னி, புத்தி இல்லாத கன்னி. மணவாளன் எத்தனாவது ஜாமத்துல வராரு? 7ஆம் ஜாமத்திலே 7ஆம் சபை காலத்திலே லவோதிகா சபை காலத்திலே மணவாளன் வருகிறபடியினால் இது 7 சபை காலம் என்பது 7 ஜாமங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. 7 இரவு வேலையை 7ஆக பிரித்திருக்கிறார்கள். இரவு வேலை எத்தனை ஜாமம்? 7 ஜாமம். ஆகையினால் இது எல்லாம் இந்த முதலாம் கூடாரம் முழுவதும் இரவு வேலையாக இருக்கிறது. ஆனால் வெளியே இருக்கிறது என்னது? அன்று காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே சாயங்காலத்துல திருவிருந்து எப்ப? சாயங்காலம் கொடுக்கணும். இன்னைக்கு தீர்க்கதரிசி செய்திருக்கிறவங்களும் ஓரளவு சாயங்காலம் தான் கொடுக்குறாங்க. தீர்க்கதரிசி செய்தியில யாரும் பகல்ல கொடுக்குறாங்களா? பகலையும் தீர்க்கதரிசி செய்தியிலையும் பகல் ஸ்தாபனங்களை போல் பகல்ல கொடுக்கக்கூடியது இருக்கு. அதே போல ஸ்தாபனங்களையும் ராத்திரி நேரம் திருவிருந்து கொடுக்கக்கூடிய சபைகளும் இருக்கிறது. பூர்ண சுவிசேஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சபைகள் எல்லாமே, பெந்தகோஸ்தே சபைகள் எல்லாமே சாயங்காலத்துல திருவிருந்து வைப்பாங்க. ஏஜி சபைகள் மற்ற சபைகள் எல்லாமே ரொம்ப அறிவாளிங்க, மிஞ்ச நீதிமானா இருக்கிறபடினால் அவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க சாயங்காலம் நமக்கு சாயங்காலம் பண்ணும்போது அமெரிக்காவுக்கு பகல். அப்ப ஆகையினால அதெல்லாம் உலகத்துல 2 மாறி வரும். அதனால எந்த நேரம் வேணாலும் திருவிருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் சிஎஸ்ஐ புரொட்டஸ்டன்ட் டிஎல்சி சபைகள்லாம் ஒரு நாளைக்கு 7 ஆராதனை வைப்பாங்க. 7 ஆராதனை திருவிருந்து கொடுப்பாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் திருவிருந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சபைகள் உண்டு. ஆகையினாலே ஆனால் தீர்க்கதரிசி செய்தியில் உள்ள கடைசி கால செய்தியில் உள்ளவர்கள் சாயங்காலம் தான் திருவிருந்து அனுசரிக்க வேண்டும். ஏனென்றால் இது சாயங்காலத்தில் அடிக்கப்பட்ட அப்போ. இயேசு கிறிஸ்து சாயங்காலத்தில் இரவு வேளையில பஸ்கா பண்டிகை அன்று ராத்திரியிலே காட்டி கொடுக்கப்படுகிறார். அப்ப காட்டி கொடுக்க பஸ்கா அடையாளமாக இருக்கிறபடினால் இது சாயங்கால செய்தியா இருக்கிறபடினால் தீர்க்கதரிசி செய்தியும் சாயங்கால வேலை முடிஞ்ச உடனே சபை காலத்துல வந்து இப்ப இன்னொரு 7 காலங்களுக்கு அடையாளமா இருக்குது. இப்பொழுது நாம் இந்த 7 செய்தியாளர்கள் மூலமாக 153 பெரிய மீனை பிடிக்கிறது. நம்ம 7ஆம் முத்திரைக்குள் இருக்கக்கூடிய 7 இடிமுழக்க ரகசியம். சரி போட்டும். இப்ப இது போல ராத்திரி காலம். உள்துறைகளை போயிட்டீங்கன்னா விடிய காலம் வந்துருது. உள்துறைகள் நீங்க போயிட்டீங்கன்னா விடியற்காலம். ஆகையினால அதிகாலை தேர்வு என்னை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே திபேரியா கடற்கரையோரமாக கரிநெருப்பு போட்டு சுற்றுகிறார் உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவ யார் என்று கேட்க ஒருத்தருக்கும் துணியவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ராஜேஷ் மாதிரி நின்றிருப்பாரு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உருவத்தை மாற்றிக் கொள்கிறார். விதைக்கப்பட்ட கோதுமணியானது அந்த உருவம் மாற்றப்பட்டு அறுவடையின் கோதுமணிக்குரிய உருவத்தை பெற்றுக் கொள்கிறது. இந்த போன வாரம் தான் சொன்ன இது ஜீவன் இருக்கிறது என்று அதுக்கு அடையாளமா இங்க வெடிச்சிட்டு இருப்ப தானாவே வெடித்து உள்ள முளைக்கிறதுக்கு ரெடி ஆகுது. மேல வெடிப்புட்டுருச்சு. கீழே எப்படி கோழி முட்டையானது தன்னுடைய உள்ள கோழி குஞ்சு வளர்ந்து ஒரு பருவம் அடைந்தவுடன் அந்த கூரை உள்ள ஓட்ட உள்ள இருந்து அது உடச்சிக்கிட்டு வெளியே வரணும். மேல இருந்து யாரையும் அதே போல ஒவ்வொரு விதையும் ஒரு அவரை விதை காஞ்சி போன அவரை விதை முளைக்க போட்டீங்கன்னா அதுதான் உள்ள இருந்து உடச்சிட்டு வெளியே வரணும். பரலோராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறோம் அதை சுதந்திரத்துக் கொள்கிறார்கள். அப்ப நீங்க பலவந்தம் பண்ண நீங்க தான் பலவந்தமாக உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆகினா உங்களை வாங்க 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 சபைக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, விட்டுறாதீங்க, செய்தி கேட்க வாங்க, செய்திக்கு முடிச்சு கிட்டோம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லி நீங்க வந்தாலும் அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்காது. இயற்கையிலேயே உங்களுக்கு தாகம் இருக்க வேண்டும். ஆகினால் தாகம் உள்ளவன் இதை பெற்றுக் கொள்கிறான். ஜீவ தண்ணீர் இலவசம். இது தாகம் உங்களுக்கு வரணும் இல்லை. தாகமா யாருக்காவது உங்களுக்கு தண்ணி தாகம் வரணும்னு சொன்னா வந்துருமா? ஐயா உங்களுக்கு தண்ணி தாகம் வந்தா நீங்க குடிப்பீங்கல்ல? ஏன்னா வந்தா அப்புறம் நீங்க குடிக்காதீங்க சொன்னாலும் குடிக்காம இருப்பீங்களா? தண்ணி தாகம் தான் நீங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னாலும் குடிக்காம இருக்க முடியுமா? உங்களுக்கு தாகம் எடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ண முடியுமா? உங்களுக்கு தாகம் எடுக்கணும்னு ஐயா தாகத்தை வரவழைங்க.
எல்லாரும் தாகத்தை வரவழைங்க அப்படின்னு நான் சொன்னா தாகம் வருமா? இல்ல நீங்க தான் தாகத்தை வரவழைக்கணும் முயற்சி. அது இயற்கையா வரணும். அது முன்குறிக்கப்பட்ட ஆத்மாவுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்த தாகம் இயற்கையா வரும். இயற்கையா வரணும். வந்தாதான் நீங்க முன்குறிக்கப்பட்டவர்கள், வந்தாதான் நீங்க மனவாட்டி. உங்களுக்கு தாகம் இல்லை என்று நீங்கள் சொன்னாலும் சரி, நீங்க உங்களுக்கு தாகம் இல்லாததை நான் அறிந்து கொண்டாலும் சரி, நான் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் உங்களை முன்குறிக்காத பட்சத்தில் ஒண்ணுமே நான் ஒண்ணும் செய்ய முடியாது. செய்தி எவ்வளவுதான் கொடுத்தாலும், எவ்வளவுதான் கல்யாணம் வந்து சாப்பிட்டாலும் என்ன ஆயிரும்? பேதி ஆயிரும். என்ன ஆயிடும்? நல்லா சாப்பிடும். சில பேர் சாப்பிட்டு ரொம்ப வாந்தி எடுத்துட்டு போயிருங்க. சாப்பிட்டுட்டு உடம்புல சாப்பிட்டது பூரா ஒரு பருக்கு எல்லாம் வெளியே வந்துடும். குடிச்ச தண்ணி கூட வெளியே வந்துடும். அப்ப அது சாப்பிட்டு பிரயோஜனமே இல்ல. ஆகையினாலே இந்த கல்யாண விருந்து செரிக்கணும். கசப்பா இருந்தாலும் ஜீரணமாக வேண்டும். எல்லாம் என்ன வேணும்? அங்க டம்ளர்ல தண்ணி இருக்கு, 2-3 டம்ளர்ல எடுத்து அங்க ஒரு ஜக்ல தண்ணி இருக்கு, எடுத்து வச்சுக்கங்க. இடையில இருந்துச்சு நர்மாடிட்டு கூட பக்கத்துல வச்சுங்க தண்ணி பாட்டலாம். அப்ப தாகம் உங்களுக்கா வரணும். தாகம் இல்லாதால சைத்தாண்ட வித்து விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லணும். என்ன சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சொன்னா கோவிச்சாலும் பரவாயில்ல, தாகம் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். என்ன தாகம் உங்களுக்கு வார்த்தையை குறித்த தாகம் இருக்க வேண்டும். ஆகையினாலதான் இது இந்த செய்திக்குள்ள போகல. இன்னைக்கு வேற இது எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், தாகத்தை இன்றைக்கு நாம் தலைக்கல்லுக்குள் வந்துவிட்டோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டோம் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் எதை காண்பிக்க முடியும்? வேதத்திலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒரு பாட்டு பாருங்களா, மூட் அவுட் ஆயிடுச்சு. எல்லாம் பிஸ்கெட் வந்தோடனே